காலை வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய இன்றைக்கு தொழிலாளர்களாகிய, அதாவது மின்சாரத்துறையை சேர்ந்த கேங்மேன் தொழிலாளர்களாகிய உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல குடும்பத்தோடு இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிலாளர்களுடைய மாநில தலைவர் இளையராஜா அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் ஜனார்தனன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கு குடும்பத்தோடு தங்கள் பிரச்சனையை, மக்களுக்கு இன்னைக்கு இருக்கின்ற பிரச்சனையை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக குடும்பத்தோடு இங்க வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய முழு ஆதரவை இந்த தொழிலாளர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமது தலைமை அலுவலகத்திற்கு திரு இளையராஜா, யுவராஜ், ஜனார்தனன் அவர்கள் நேரடியாக வந்து இது மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்ன உடனேயே உறுதியாக அந்த கலந்து கொள்வேன். ஏனென்றால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் சொன்னதுதான், இந்த கட்சி என்றைக்கும் ஏழைகளுக்கும் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் எப்பொழுதும் வேண்டாம் என்பதை உறுதியாக இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். சிம்பாலிக்கா உங்களுக்கு ஒரு அடையாளமாக தொழிலாளர்களின் கலரான அதே காக்கி டிரெஸ்ல தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தொழிலாளர்களுக்கெல்லாம் என்னைக்கும் தேமுதிக உறுதியாக இருக்கும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்னைக்கு கேங்மேன் தொழிலாளர்களாகிய உங்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கிட்ட உறுதியாக உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னைக்கு வந்தோம், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம் என்பது மட்டும் கிடையாது. உறுதியாக இப்ப தலைமை கழகத்தில் இந்த முடிச்சோன்னு ஆபீஸ் தான் போவேன். முதலமைச்சருக்கு தேசிய முற்போக்கு உங்கள் கோரிக்கைகளை நிச்சயமாக எழுதி முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம் என்பதை உங்களுக்கு முதல் உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்ன ஒரு தலைவர். படித்தவர்கள் இருக்காங்க, படிக்காதவர்கள் இருக்காங்க. அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அப்ப படிக்காதவங்களை அப்படியே விட்டுற முடியுமா? ஏன் அவங்க நம்ம தமிழ் சொந்தம் இல்லையா? நம்ம தொப்புள் கொடி உறவு இல்லையா? தலைவர் சொன்னாரு, படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று எப்ப சொன்னார்? 2006 முதல் தேர்தலிலே, முதல் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு படிக்காதவர்கள் ஏராளமான இளைஞர்கள் இருக்காங்க. இன்னைக்கு விவசாயம், நெசவு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு மின்சாரத்துறையில படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதுதான் இந்த கேங்மேன் தொழிலாளர்கள். இன்னைக்கு படித்தவர்களுக்கே வேலை இல்லைன்றப்போ படிக்காதவர்களுடைய வேலைக்கு படிச்சவங்களை போட்டுறாங்க. இன்னைக்கு கிராஜுவேட்ஸ், பிஎஸ்சி, எம்ஏ, பிஏ எல்லாம் படிச்சவங்களையெல்லாம் இன்னைக்கு கேங்மேன் தொழிலுக்கு கொண்டு வந்துட்டா, அப்ப படிக்காத தொழிலாளர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு இங்க இருக்கு? இன்னைக்கு பார்த்தோம்னா வயர்மேன், அதே மாதிரி ரீடிங் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து படிச்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப படிக்காதவர்களுக்கு இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் கிடையாது, ஒரு மாவட்டத்துல இன்னைக்கு தொழிலாளர்களாக இருப்பவர்களுக்கு அந்த மாவட்டத்திலேயே அந்த வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக தர வேண்டும். என்னிடம் ஆபீஸுக்கு வந்த போது நம்ம இந்த நிர்வாகிகள் என்று சொன்னது,
இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களை தூக்கி கன்னியாகுமரியில போடுறாங்க, கன்னியாகுமரியில இருக்கிறவங்களை எடுத்து கடலூர்ல போடுறாங்க, கடலூர்ல இருக்கிறவங்களை எடுத்து சென்னையில போடுறாங்க. இப்படி இருந்தா எப்படி? அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த மின்சாரத்துறையில அந்தந்த தொழிலாளர்களை அந்த மாவட்டத்திலேயே பணி அமர்த்த வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்வோம். இன்னைக்கு அந்தந்த மாவட்டத்திலேயே அவங்களுக்கு பணி அமர்த்தினா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், தொழிலையும் பார்த்துக்கலாம், தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க பார்த்துக்க முடியும். ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துல போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வந்தா 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் எப்படி பயணிச்சு போய் பார்க்க முடியும்? இன்னைக்கு குடும்பம் இருக்கு, வைஃப், குழந்தை, குட்டி, அப்பா, அம்மா, வயசானவங்க எவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அவங்களால போய் பார்க்க முடியல. அதனால நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை நாங்கள் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு 10,000 தொழிலாளர்களுக்கு மேல இன்னைக்கு இருக்கீங்க. இங்க ஏராளமானவர்கள் உங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு கவனத்துக்கு, அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கும் தொழிலாளர்களின் பக்கம் நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க மாற்றம் ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கருத்துக்களை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகளை சொல்றாங்க, தேர்தலுக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க நிலைப்பாடே மாற்றிக்கிறாங்க. ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தோமோ வெற்றி பெற்று வந்து அந்த வாக்குறுதி